கட்டி விட்டு படம் பார்த்த பொட்டி பாம்புகளில் படையெடுத்த அருந்திகள் விட்டுவிடும் தமிழ் ஈழமண்ணை மாட்டான் கூட்டமடக்கி அவன் கட்டைகளே கொடி பறக்கும் வரை என்று எனது கவிதை ஒன்றுள்ளது. இன்று எங்கள் அனாமிகா வீரரும் அழைக்கியதாக கொடி பிறக்கிறார். எங்கள் வீரவர்களை இவரை நான் ஒரு தலைவராகத்தான் பார்க்கிறேன். நான் இவரை ஒரு இலக்கியவாதியாக பார்த்ததே கிடையாது. ஏனென்றால் பல்கலைக்கழக காலங்களில் அவரது கூட்டுக்களில் மயங்கி வர்த்தகம் படிக்கின்ற மாணவனாக இருந்த பொழுதும் கூட ஆட்டை கடத்தல் மற்றும் ராவணேஸ்வரன் போன்ற கூத்துக்களுக்கு பின்னால் தெரிந்தவர்கள் நாங்கள், அதில் நடித்தவர்கள் நாங்கள். இங்கு இருப்பது வாழ்வுடன் இருப்பது உண்மையிலேயே எங்கள் பேராசிரியர் பாலசுகுமார் சொல்கிறார். அவர்தான் நம்ம பூமியில் இருக்கிறார், பார்த்தவர்களுக்கு தெரியும். இங்கு 7 புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த 7 புத்தகங்களில் இருக்கும் அறிவுகளுக்கு அப்பால் இளைஞர்களின் மனப்பான்மையை மாற்றுவதற்கான சில அடிப்படை கூறுகளை உலகமெல்லாம் சென்றிருந்த தலைவர் ஆய்வு செய்துதான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இளைஞர்களின் மனப்பான்மையை மாற்ற வேண்டுமாக இருந்தால் ஒரு மனப்பான்மையில் இருக்கின்ற அடிப்படை கூறுகள் 7 மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதனது மனப்பான்மையில் இருக்கின்ற அந்த பண்பாட்டில் இருக்கின்ற 7 கூறுகளும் எவை என்று நாங்கள் பார்த்தோமேயானால், முதலாவது நம்பிக்கை. எங்களது நம்பிக்கையை பலர் மாற்ற முற்படுகிறார்கள். சிலர் அந்த நம்பிக்கையை மாற்றி விடுகிறார்கள். சிலர் அந்த நம்பிக்கையை மாற்றுவதன் மூலமாக மதமே மாறிவிடுகிறார்கள். மனிதர்களது நம்பிக்கையை மாற்றுகின்ற பொழுது மனதை மாற்றி மதத்தை கூட மாற்றிவிட முடியும். ஆகவே மனப்பான்மையை மாற்றுவதன் மூலமாகத்தான் மதத்தை கூட மாற்றிவிடும். இரண்டாவது கூறு, ஒரு புத்தகம் அந்த நம்பிக்கையை பற்றி தான் கூறுகிறது. நான் பார்த்து கொண்டிருந்தேன். சொன்னாக்கள் எல்லாருமே சின்ன நகட்டிக்காரங்க மட்டக்களம் பேசினாக்கள் ஒவ்வொரு இந்த மட்டக்களம் செங்கதனாக இருக்கட்டும், அல்லது பேராசிரியர் பூமிபடமாக இருக்கட்டும், அல்லது நவாஜியாக இருக்கட்டும், பாலர் அருத்தந்தையாக இருக்கட்டும், அல்லது சந்திரகுமார் பேராசிரியராக இருக்கட்டும், அல்லது மோகனதாஸாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இந்த தலைவரின் வாரிசு. நான் குறிப்பிட்ட இந்த தலைவரின் வாரிசு. குட்டி குட்டி சுகுமார் அப்படித்தான் அவருடைய பார்ப்போம். நம்ம சுகுமார் சொல்றதுக்கு காலமா பாருங்க. ஆனா மோகனதாஸை பார்ப்போம், சந்திரகுமாரை பார்ப்போம். 2 ஜூனியர் வாங்கலாம். அப்படி அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் இருந்த காலத்துல அவ்வாறான ஒரு தலைமைத்துவத்தை அவர் வழங்கி இருந்தார். அவர் நீண்ட காலம் அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தால் நான் நினைக்கின்ற ஒரு வைசான்சலராக நிச்சயமாக வந்திருப்பார். அதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கான வாய்ப்புகளும் அங்கு இருந்தது. அடுத்ததாக பார்த்தோமையானால் இந்த மனப்பான்மையில் இருக்கின்ற மிக முக்கியமான கூறு மதம் சார்பான கூறு. ஒரு புத்தகம் அந்த மத விழுமியங்களை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கிறது. எங்களுக்கு மத விழுமியங்களை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, எங்களோட ரிச்சுவல்ஸ், எங்களோட மத ரீதியான